Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன் என்று சொன்னால் ஊக்கம் அப்படின்னு சொன்னோம். ஊக்கம் உடைமை, ஊக்கத்துடன் செயல்களை செய்வது எங்கனம் அப்படின்ற தலைப்பில் அதை பார்க்கும். ஆனால் ஊக்கத்துடன் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளோட பழக்க நடத்தைகளை மேலும் சிறப்புப்படுத்தும். பழக்க நடத்தைகளை சிறப்புப்படுத்தும் பொழுது நம்மளோட ஆளுமை திறனும் வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட ஆளுமை திறன், பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன, அது ஒரு மாஸ்க். அதாவது எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி நிலைமையில் நம்ம எப்படி பழகணும், நம்மளோட எக்ஸ்பிரசிவ் பிஹேவியரை எப்படியெல்லாம் வெளியில் காட்டணும், எப்படியெல்லாம் வெளியில் காட்டக்கூடாது, அதற்கு ஏற்றார் போல தான் நம்மளோட என்ன இருக்கும், பழக்க நடத்தைகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆளுமை திறன் மாற்றி அமைத்து கொள்ளப்படும். அப்படியே மாற்றின்னு சொன்னால் இன்றைக்கி இப்படி இருக்கோம், இன்றைக்கி அமைதியாக பேசுகிறோம், சிறப்பாக இருக்கும். நாளைக்கு அமைதியாக பேச மாட்டோம், கோவப்படுவோம். நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சிறப்பாக சிரிச்சுட்டு பேசுவோம், இன்னொரு நாளைக்கு மாற்றிப்போம். அப்படின்னு சொன்னால் இந்த இன்கன்சிஸ்டன்சி இன் எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் இருக்கே, அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிறு குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல. சிறு குழந்தை கூட என்ன பண்ணோம், ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்குன்னு வைங்க, இப்போ கொஞ்சம் நேரம் அழும், கொஞ்சம் கழிச்சு தானாக சிரிச்சுடும். இல்லாட்டி போனால் இன்றைக்கி நல்லபடியாக விளையாடும். அடுத்த நாளைக்கு இன்னொரு நாளைக்கு சரியாக விளையாடாது. ஸோ பிளேஃபுல் மைண்ட் செட் இருக்கும்போது சிறப்பாக விளையாடும். பிளேஃபுல்னஸ் இல்லை, கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, அதுக்கு ஏதோ மூட் அவுட் ஆகிடுச்சு, சம்படியாஸ் என்ன ஸ்கோல் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி திட்டிருக்கிறாங்க, இல்லை தப்பாக செய்திருக்கிறாங்க, வகுப்பாசிரியர் ஏதோ கோச்சிட்டாங்க, சரியாக ஹேண்ட் ரைட்டிங் சரி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணோம், கொஞ்சம் நாளைக்கு மூட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு. மூட் அவுட் ஆகுதுன்றது அந்த கான்செப்ட் வேறு, பர்சனாலிட்டியில் டிஃபெக்ட் பண்ணிக்கிறதுன்றது வேறு. எப்படின்னு கேட்டால், மூட் அவுட் ஆகிடுதுன்னு சொன்னால் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம வேறு ஏதான ட்ரைவல் ரீசன்ஸ் சொல்லி குழந்தைய அந்த சிரிக்கிற மூடுக்கு கூட்டின்னு வந்தோமான ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், அந்த மூடு மாறிடும். சிறு குழந்தைக்கும் அதே தான், வளர்ந்தவங்களுக்கும் அதே தான். சிலப்போ மூட் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்புடைய சில செய்திகளை சொல்லும் பொழுது அது என்ன பண்ணணும், அது மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கம் இருக்கே, அது அத்தியாவசியம். அடிப்படையில் அது தேவையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்ன்னு வரும்போது, அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் நம்ம என்னெல்லாம் பேசணும், சிறப்பாக பேசணும், உண்மையாக இருக்கணும், அப்புறம் கிளீன்லினஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்புறம் செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக இருக்கணும், ஆர்கனைஸ்டு திங்ஸ் இருக்கணும், லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேலைகளை சிறப்பாக செய்யணும், அதாவது சீக்வன்ஸ் மாறாது செய்யணும். ரைட் ஹெமிஸ்பியருக்கு இருக்கணும்னு சொன்னால் ஆர்கனைஸ்டாக, வெல் ஆர்கனைஸ்டாக அது போல் இருக்கிறதெல்லாம் செய்யணும். ஒரு லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா சாமானும் ஒரு இடத்துல வச்சா அது அப்படியே இருக்கும், போய் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. நேற்று ஒரு இடத்துல சாமான் வச்சாங்க, தெர் இஸ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் கீப்பிங் திங்ஸ், அது இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் எக்ஸ்பிரஸிங் பிஹேவியர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த பர்சனாலிட்டி, ஆளுமை திறன், எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் தான் ஆளுமை திறன் அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஹேபிட்ஸ், இஸ் ரிலேட்டட் டு அவர் லேர்னிங் பார்ட். லேர்னிங் பார்ட் எப்போவுமே ரிஃபைன்டு பிஹேவியரை நம்ம வச்சுட்டா, ரிஃபைன்ட் பிஹேவியர் தான் வெளிக்காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவும் ஏற்புடையது. இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க ஒருத்தர், அவங்களோட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், வந்தவங்கள வான்னு கூப்பிட்டு 1/4 டம்ளர் தண்ணி கொடுத்து பேசினா தானே அது இருக்கும். தட் இஸ் த வே வி ஷுட் ரிசீவ் பீப்புள். அப்போ அதை பற்றி பேசவே இல்லை, எடுத்து பார்க்கலன்னு சொன்னால், அப்போ தட் இஸ் நாட் த ரைட் வே. இஃப் இட் இஸ் அ சைல்ட் இட் இஸ் ஓகே, பட் வளர்ந்தவங்கன்னு சொன்னால் அது ஏற்புடையதன்று. தட் பிஹேவியர் ஆட் டு பி மாடிஃபைடு, தட் பிஹேவியர் ஆட் டு பி கரெக்டட். அப்போ என்னாச்சு, வயசு வந்துட்டோம், என்ன வரல, ரிசீவிங் மைண்ட் செட் வரல, அகாமடேட்டிவ் பிஹேவியர் வளரல, அதுதானே முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் என்பது என்ன, ஆளுமை திறன், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸு, அந்த ஹேபிட்ஸு, அது எல்லாமே சேர்ந்தது தான். ஹேபிட்ஸ் வரும்போது ஒரு சாதாரண பழக்கம், அது ஓவர் த பீரியட் கண்டினியூ டு டூ த சேம் வே விதவுட் எனி சேஞ்ச் அப்படின்னா தட் கம்ஸ் இன் டு ஹேபிட்ஸ். பிஹேவியர் தான் புதுசாக கற்றுக்கிறோம், நல்லபடியாக நம்ம எழுத கற்றுக்கிறோம், இல்லை சின்னதாக ஒரு ட்ராயிங் போட தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ட்ரீ வளையறதுக்கு கற்றுக்கிறோம் அப்படின்னு வைங்க, கற்றுனுட்டோம். டுடே வி ஆர் ஒன்லி 7 or 8 years. அந்த 8 வயசுக்குள்ளே இதை நம்ம கற்றுனுட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த வேலையை நம்ம செய்யும்பொழுது ஓவர் த பீரியட் நம்மளுக்கு இப்படி பென்சிலை பேப்பர் மேலே வச்சாலே ரொம்ப அழகாக நம்மளுக்கு என்ன வருது, அந்த ட்ரீ வரையறதுக்கு வருது, எல்லா ட்ராயிங்கும் ஈஸியாக போகிறது, ஸ்ட்ரோக் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ட்ரோக் போல் வருது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை என்ன பேசும், நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படியா இருக்கு, சாதாரணமாக கற்றுக்கிட்டு வரைவதற்கு கற்றுக்கொண்ட ஒரு பிஹேவியர், ஒரு பழக்கம் நாளடைவில் அதுவே என்ன பண்ணுறது, ஹேபிட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் போகிறது.
இது வந்து வரையறதுக்கு மட்டும்தான், ரிலேட்டட் டு பிரெயின் மட்டும் இல்லை, ஈவன் ரிலேட்டட் டு த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். ஒரு சின்ன விஷயம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம், சாதாரண 2 வீலர் ஓட்ட கற்றுக்கிறோம். முதல்ல டு பிகின் வித் வென் யூ ஆர் லேர்னிங், ஒரு லேர்னிங் ஃபார் த லைசன்ஸ்க்காக கற்றுக்கிறோமே, அப்பொழுது ரொம்பவும் கிளம்ஸியாக தான் இருக்கும். ஒரு சீக்வன்ஸாக, ஆர்டர்லியாக, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வண்டி ஓட்டுறோமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஆக்சலேட்டர் தான் மெரிக்கிறோமா, இல்லாட்டி போனால் கீர் போடுறோமா, இல்லை வண்டி ரிவர்ஸில் போகிறதா, என்ன பண்ணுறோம் தெரியாது. நம்ம வே ஆர் ஒன்லி லேர்னிங் டு டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் கழிச்சு நல்லா வண்டியை ஓட்டிட்ட புரிஞ்ச பிறகு சிறப்பாக பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், ஆக்சலேட்டரில் கால் வைக்காமல் வண்டி ஓட்ட முடியும். அப்புறம் அவசரமான பிரேக்கரை கால் வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் வரும். அதெல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், வேற ஏதான பாட்டு பாடிக்கிட்டே, இல்லைன்னா வேற யாரோட முக்கியமான விஷயம் ஃபோனில் பேசிட்டு, இல்லாட்டி போனால் நம்மளே பாடிக்கிட்டு கூட என்ன பண்ணலாம், வண்டியை ஓட்டுவோம். பக்கத்தில் நம்மளோட நம்ம அப்பாவோ அம்மாவோ உட்காந்துட்டு வராங்கன்னு வைங்க, அவங்களோடவும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே கூட என்ன பண்ணுவோம், ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்கும் கவனமாக இருப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கும் போதுமானவங்களுக்கு செய்தியை பகிர்ந்துப்போம். வண்டி வந்து தன்னடைவே சிறப்பாக ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கும். இது எப்படி வந்தது, முதல்ல டிரைவிங் லெசன்ஸ் இருக்கும்போது கற்றுக்கிட்டோம் இல்லை, அது இந்த ஓவர் த பீரியட், இந்த 6 அல்லது 8 மாதத்தில் சிறப்பாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம், நல்லபடியாக வந்துடுது. லேர்னிங் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, தட் இஸ் அ டிரைவிங் பிஹேவியர் ஹஸ் பிகம் இட் கம் டு அன் ஹேபிட். எந்த விதமான 2-3 வேலைகளுக்கு நடுவில் இந்த வண்டியை வாகனம் ஓட்டுவது என்பது தன்னடவே இயல்பாக வந்துவிட்டது. அதுபோல் சாதாரணமாக when we are learning it may be a tough one. After learn it proper, அதில் ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், சிறப்பாக அந்த வண்டியை இயக்குவது ஏற்புடையது, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இயல்பாகவே வந்துடும். அதனால் ஹேபிட், மோட்டிவேஷன், நம்ம வண்டி ஓட்டணும், சிறப்பாக இருக்கணும்ன்ற அந்த ஊக்கம் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை தெளிவாக நம்மளால் கற்றுக்கொள்ள இயலும். அந்த கற்றல் அங்கு சிறப்பாக அமையும். அந்த கற்றல் சிறப்பாக அமைவது தொடர்ந்து அதை பயன்படுத்துகிறதுக்கும் உபயோகமாக இருக்கும். அதனால் ஹியூமன் மோட்டிவேஷன் என்பது நம்முடைய பழக்க நடத்தைகளில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தும், ரிஃபைன்டு பிஹேவியரை வெளிக்காட்டுவதற்கு பயனுள்ளதாக அமையும். அது எல்லா இடத்திலும் நம்மளுக்கு சிறப்பை பெற்றுத்தரும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.